நிச்சயமாக ரிதி, வணக்கம். திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற தொழிலாளி கொலையில் சிறுவன் உட்பட 4 பேரை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அற்ப காரணம் வேலைக்கு சென்ற இடத்தில் மாங்காய் பறித்ததை கண்டித்ததால் இந்த கொலை நிகழ்ந்ததாக தற்போது போலீசார் விசாரணையில் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி டவுன் பாறையடி மந்திரமூர்த்தி தெருவை சேர்ந்தவர் குருநாதன். இவரது மகன் 37 வயதான ஆவுடையப்பன். இவர் பிளம்பர் வேலை பார்த்து வருகிறார். காதல் திருமணம் செய்த இவருக்கு சுதா என்ற மனைவியும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் உள்ளனர். நேற்று காலையில் ஆவுடையப்பன் நெல்லை டவுன் சங்கரன்கோவில் சாலையில் உள்ள ஒரு கோவில் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த 2 மர்ம நபர்கள் ஆவுடையப்பனை சரமாரியாக முகத்தில் வெட்டி சிதைத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இது குறித்து திருநெல்வேலி டவுன் பொறுப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து மிக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவின் பேரில் துணை ஆணையாளர்களான அன்சுல் நாகர் மற்றும் சரவணன் ஆகியோரின் மேற்பார்வையில் உதவி ஆணையாளர்கள் அஜித்குமார், கணேசன் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அதில் டவுன் கோட்டையடி பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரின் மகன் 22 வயதான ரஞ்சன் என்ற மணிகண்டன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த குருவி என்ற நாராயணன் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் ஆயுதங்களுடன் சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதையடுத்து அந்த காட்சிகளின் அடிப்படையில் 2 வாலிபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதில் கொலைக்கான காரணமாக அவர்கள் கூறிய அற்ப காரணத்தை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஆவுடையப்பன் ஒரு வீட்டு பிளம்பிங் வேலைக்காக செல்கிறார். அப்போது அதே வீட்டுக்கு ரஞ்சன் மற்றும் அவரது நண்பரான இந்த குருவி நாராயணன் ஆகியோர் பெயிண்டிங் வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் அந்த வீட்டின் மரத்தில் மாங்காய் பறித்துள்ளனர். இதனை ஆவுடையப்பன் கண்டித்துள்ளார். வேலைக்கு வந்த இடத்தில் இவ்வாறு செய்வது தவறு என கண்டித்துள்ளார். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகவும் மாறியுள்ளது. இதனை மனதுக்குள் வைத்துக் கொண்ட ரஞ்சன் இந்த விரோதத்தை வைத்துக் கொண்டு எப்படியாவது ஆவுடையப்பனை கொலை செய்திட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தினமும் காலையில் எழுந்து இயற்கை பாதை கழிப்பதற்காக ஆவுடையப்பன் செல்வதை கடந்த சில நாட்களாக ரஞ்சன் தனது நண்பர்களான இந்த நாராயணன், கோட்டையடியை சேர்ந்த சுஷில் கந்தா மற்றும் ஒரு 17 வயது சிறுவன் ஆகியோருடன் சேர்ந்து நோட்டமிட்டு வந்துள்ளார். நேற்று ஆவுடையப்பன் தனியாக நிற்பதை பார்த்து சுஷில் கந்தா மற்றும் 17 வயது சிறுவன் தகவல் தெரிவிக்கவே அங்கு வந்த ரஞ்சன், நாராயணன் ஆகியோர் 2 பேரும் சேர்ந்து ஆவுடையப்பனை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள், மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்துள்ளனர். இதில் கைதான சுஷில் கந்தா என்ற வாலிபர் திருநெல்வேலி மாநகராட்சி ஊழியர் ஒருவரின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாங்காய் பறித்ததற்காக நல்ல முறையில் கண்டித்ததை மனதில் வைத்துக் கொண்டு 1 மாதமாக வெறியோடு காத்திருந்த இந்த நபர்கள் கொலை செய்த இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் 4 பேரையும் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்த மாநகர போலீசாரை திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் பாராட்டினார். இது போன்ற தனிப்பட்ட நிகழ்வுகளை எப்படி தடுப்பது என்பது குறித்து விரிவான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கருத்தாக உள்ளது.